சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. அதுக்கடுத்தது, பிறப்பிறப்பு பதிவாளர்கள் உரிய காலத்தில் பதிவு செய்து பொதுமக்களுக்கு சான்று வழங்கவில்லை எனில் அவர்கள் மீது பிறப்பிறப்பு பதிவு சட்டத்தின் கீழ் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற தகவலை வழங்கவும். உதாரணமாக வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, காவல்துறை, நீதித்துறை, இந்த துறைகள்லாம் இருக்குது. இதுக்கு யார் யார் மேலே யார் யார் நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். பதிவு செய்யப்பட்ட நாளில் இருந்து 7 நாட்களுக்குள் இலவசமாக சான்று பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு வழங்கவில்லை எனில் அதன் மீதான நடவடிக்கை ஏதும் சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லிட்டாங்க. எவ்வளோ ஒரு அப்பத்தமான ஒரு தகவல் தெரியுமா அந்த விஷயம். இப்போ ஒரு பிறப்போ ஒரு இறப்போ நிகழ்ந்துடுது, அதை பதிவுக்கு கொடுத்துட்டோம். 7 நாளில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்களான்னு கேட்டேன்னா கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதில் பிரிவிலே இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, எடுப்பகுதின்னு ஒன்று இருக்குது. எடுப்பகுதின்னு ஒரு சான்றை யார் போய் தகவல் சொல்கிறார்களோ அவருக்கு அன்றைய தேதியிலேயே எடுப்பகுதின்ற ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து அவர் கையில் கொடுக்கணும். இப்போ எங்கள் ஊரில் வேறு ஒரு நபரை இறந்து போயிட்டால் கூட அவருடைய முழு தகவலை நான் எடுத்து கொண்டு போய் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் தான் தகவல் தெரிவிக்கப்பட்டவர்னு சொல்லி நான் அங்கே கையெழுத்து போடணும். என்னுடைய பெயர் அங்கே பதிவில் இருக்கும். நான் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் அனைத்தும் ஏற்றுக்கொண்டு எனக்கு என்ன பண்ணணும், கிராம நிர்வாக அலுவலர் அன்றைய தேதியிலேயே என்ன பண்ணணும், எடுப்பகுதின்னு ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த பிறப்பிறப்பு பதிவு சட்டத்தில் இருக்குது. அது பிரிவு 12ன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு திரும்ப ஞாபகம் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிற அளவுக்கு பிரிவு 12 ஞாபகம் இருக்குது. அப்படி இல்லைன்னா 17 இருக்கணும். இதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு கூட சொல்கிறேன். ஆனால் விஷயம் என்னென்னா, இதேமாரி ஒரு நிகழ்வு இருக்கும்போது 7 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி போட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025. 2025 சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதை 7 நாளாக ஆக்கினாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 நாளுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 7 நாட்கள்னு சொன்னது 2025 தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ இப்படி ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் மக்களை ஏமாற்றுவதற்கு உண்டான தகவலை வழங்கியிருக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது, இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க முடியுமா, யார் யார் மீது நடவடிக்கை எடுக்க முடியுன்றத ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். இந்த கேள்வியும் சாதாரண கேள்வி இல்லை, இதுவும் மிக முக்கியமான ஒன்று தான். அது என்னன்றதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி வருவாய்த்துறையும் உள்ளே இருக்குது, சுகாதாரத்துறையும் உள்ளே இருக்குது. நான் அனுபவிச்சதே உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வருவாய்த்துறையில் போய் கேட்பேன், சுகாதாரத்துறையில் கேட்கலன்றாங்க. சுகாதாரத்துறையில் போய் கேட்டால் வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 பேர்த்துக்கும் உள்ள இடைப்பாட்டில் நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சூழல் நிலையில் நான் என்ன பண்ணேன்னா, வருவாய்த்துறையில் என்னுடைய பேப்பர்கள் ரொம்ப ஆண்டு காலமாக, அதாவது 2022 முதல் என்னுடைய பேப்பர் எல்லாமே தேங்கி கிடக்குது. எந்த சான்றுமே வழங்காமல் என்னை அலைய விட்றாங்க. அந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுங்க. பிறப்பிறப்பு பதிவு சட்டத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கிற பிரிவு 24 கீழ் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம், பிரிவு 25 கீழ் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலான்றதுலாம் அதில் இருக்குது. இவங்க ஆனால் மறைக்கிறாங்க. 23 கீழ் நான் தகவல் சரியாக என் மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம், அதுவும் அதில் இருக்குது. அப்போ 23, 24, 25ன்னு சொல்லக்கூடிய பிரிவுகள் நடவடிக்கை எப்படி எடுக்கணும், என்ன பண்ணணுன்றத தெளிவாக சொல்லியிருக்குது. ஆனால் அதெல்லாம் இவங்க சொல்லலை. எதுவுமே எடுக்கிறதுக்கு வழிவகை இல்லைன்றாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன், சுகாதாரத்துறை தானே முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் இந்த தமிழ்நாட்டுக்கு. வருவாய்த்துறையில் இருக்கிறவங்க ஒரு தாசில்தார்கிட்ட என்னுடைய சர்டிஃபிகேட் இருக்குது, அவர்கிட்ட போய் நான் கேட்க போகிறேன். தாசில்தார் தர மறுக்கிறாரு. அவங்க விஓ கிட்ட போகுது, விஓவை என்கொயரி பண்ணுறாரு, அவர் ஆர்ஐக்கு அனுப்புகிறாரு, ஆர்ஐ அதுக்கு அடுத்தது ஹெச்டிடிக்கு அனுப்புகிறாரு, ஹெச்டிடி அதுக்கு அடுத்தது தாசில்தாருக்கு கொடுக்குறாரு. இப்படிலாம் ப்ராசஸ் நடந்து அந்த வட்டாட்சியர் எனக்கு கொடுக்க வேண்டிய சான்றை இத்தனை ஆண்டு காலமாக கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு அனைத்துக்கும் வருவாய்த்துறை என் மீது உள்ள ஒரு கோபத்தினால் எனக்கு உண்டான சான்றுகள் எதுவுமே வழங்கக்கூடாது என்று வேண்டுமென்றே அனைத்து உத்தரவுகளையும் நிராகரிக்கிறார்கள் என்று நான் ஒரு புகார் தெரிவிக்கிறேன். இந்த புகார் நான் யாருக்கு தெரிவிக்கிறேன்னா, மாநிலத்துடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளருக்கு தெரிவிக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வருவாய்த்துறை, நாங்கள் சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, மாவட்ட
சுகாதார அலுவலர்கிட்டையும் இதேமாரி புகார் கொடுக்கும்போதும் நான் எப்படிங்க போய் டிஆர்ஓ மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க டிஆர்ஓ மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டாங்க, டிஆர்ஓ கண்ட்ரோலில் தான் வருவாய்த்துறை செயல்படுது மாவட்ட லெவலில். அதுக்கு கீழே இருக்கிற வட்டாட்சியர் தான் தப்பு செஞ்சார், அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. ஒன்று நீங்கள் எடுங்க, இல்லை டிஆர்ஓவுக்கு பரிந்துரை செய்து டிஆர்ஓ அவங்க துறை சார்ந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்னு சொல்லியும் கூட இவங்க யாரும் செய்யலை. அதுக்கு அடுத்தது இப்போ நான் புதுசாக எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். ஒரு வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் ஞானமுத்து பிள்ளை என்கின்ற நாச்சியா பிள்ளை என்கின்ற ஒரு பெயரை இணைத்து தருவதற்கு பதிலாக அதை நிராகரிப்பு செய்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு புகார் மனுவை 8ஆம் தேதி, இந்த மாதம் 8ஆம் தேதி மாநிலத்துடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளரும் மற்றும் பொது சுகாதாரத்துறையுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய சோமசுந்தரம் ஐயா அவர்களிடமே அந்த புகார் மனுவை நேரில் கையில் கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு ஆடியோவுக்கு இந்த இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டார் என்கிட்ட. ஐயா எனக்கு அதாங்க ஐயா தெரியல, இவங்க எல்லாமே வேணும்னே எனக்கு வருவாய்த்துறையில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, என் பேப்பர் பூராமே போய் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, சரி நான் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை என்னுடைய மனுவை வாங்கி வச்சுருக்கிறாரு. இது புகார் மனு தான். புகார் மனுவில் என்னென்னா ஆடியோ மேலே நடவடிக்கை எடுங்கன்னு தான் கொடுத்துருக்குறேன். ஏன் அப்போ இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சிக்காமல் ஒருத்தவனுக்கு வாழ்க்கையே வீணாகக்கூடிய அளவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்காத அளவுக்கு ஒரு உத்தரவு மட்டும் போட முடியுது. இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கிறார்களே, அதனால் அந்த ஆடியோ மேலே நடவடிக்கை எடுங்கன்னு தான் என்னோடய புகார் எனக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ இத்தனை விஷயங்களையும் எப்படி நுணுக்கமாக மறைக்கிறதுக்கு வழியோ அதை அனைத்தும் செஞ்சுருக்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை சொல்லிட்டேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான அறிக்கையை பெற்று மாநில முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளருக்கு எந்த தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற தகவல் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது, தற்போது சிஆர்எஸ் இணையதளத்தில் பிறப்பு இறப்பு நிகழ்வுகள் பதிவேற்றம் செய்யப்படுவதால் தொகுப்பு அறிக்கை, அந்த தொகுப்பு அறிக்கை மாவட்ட வாரியாக பெறப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கிறேன். 1894 கையால் எழுதப்பட்ட பதிவேடுகள் இன்று வரை பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு இணைய வழியில் கொண்டுட்டு வந்துட்டாங்களாம். சிஆர்எஸ் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டாச்சு, அதனால் நாங்கள் ஒரு எந்த விதமான எழுத்துப்பூர்வமான அறிக்கையை நாங்கள் பெறப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எழுத்துப்பூர்வமான அறிக்கையை பெறப்படலை, சரி சந்தோஷம்தான், ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் எதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்தில் அனைத்து பிறப்பிறப்பு பதிவாளர்களையும் வர சொல்லி ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின்லையும் கேட்டிருக்கிறேன். அதுதான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆனால் கூட்டத்தை மாதத்தில் ஒரு நாள் நடத்தப்படும். அந்த புள்ளி விபரங்கள் எல்லாத்தையும் வாங்கணும். அந்த புள்ளி விபரங்கள்லாம் வாங்கி மாநிலத்துக்கு ஒப்படைக்கணுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளார மாவட்ட லெவலில் எல்லா புள்ளி விபரங்களையும் கலெக்ட் பண்ணி அவங்க சென்னைக்கு கொடுக்கணும். சென்னையில் இருக்கக்கூடிய மாநில பிறப்பிறப்பு பதிவாளர் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிறப்பிறப்பு பதிவு தலைவருக்கு, அதாவது சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க என்ன பண்ணணும், 10ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதிக்குள்ளார இவங்க அவங்களுக்கு மேலே அனுப்பணும். ஓகேவா? இந்த வேலையை செய்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்த கொஸ்டின். மாவட்ட வாரியாக பிறப்பிறப்பு பதிவு தொடர்பாக அறிக்கை கேட்டு பெறுவதற்காக கூட்டப்படும் கூட்டத்திற்கு எந்தெந்த துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது, இந்த கூட்டத்தில் எந்தெந்த துறை சார்ந்த பதிவாளர்கள் கலந்து கொள்வார்கள், அந்த கூட்டம் கூட்டுவதற்காக ஏதேனும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா, அந்த நிதி எவ்வளவு என்ற தகவலும் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் என்னென்ன செலவுகள் செய்யப்படுகிறது என்கின்ற தகவலும் வழங்கவும். மேலும் தகவல்கள் PDF ஃபைலாக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் இணைய வழியில் போட்டேன். இணைய வழியில் போடும்போது நான் மற்றதை PDF-ஆக இன்னும் நிறையா தகவல் கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் அவங்க காட்டலை. நான் இணைய வழியில் சேர்த்துருக்கிறேன்றத PDF எடுத்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை PDF எடுத்து பார்த்து எனக்கு தகவல் சொல்லாமல் நான் டைப் பண்ணதை மட்டுமே எடுத்துக்கிட்டு எனக்கு பதில் கொடுத்துருக்குறாங்கன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை நான் மேல்முறையீட்டுக்கு போவேன், அப்புறம் அதுக்கு நடக்கும், பார்த்துக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருன்னா, அவ்வாறான கூட்டம் நடத்தப்படுவது இல்லை. சூப்பரான பதிலுங்க இது. நீங்கள் அனைவரும் தயவு செய்து உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் பொது அவர்களுக்கு ஒரு தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் மனுவை போடுங்கள். அதில் மாவட்ட அளவில் பிறப்பிறப்பு
பதிவு தொடர்பாக மாதம் கூட்டம் நடத்தப்படுகிறதா இல்லையா என்று தகவலை கேளுங்கள். அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்கன்றதை நீங்களே பாருங்கள், புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இது பொய்ன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்கிட்ட ஏகப்பட்ட ரெக்கார்டுகள் என்கிட்ட இருக்குது. நான் ஏற்கனவே மாவட்ட லெவலில் ஆர்டிஐ போட்டு தகவல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். இங்கே என்ன நடந்துச்சு, இதில் என்ன பிரச்சனைகள் வந்துச்சு, ஏன் பாக்கியராஜின்னு பார்த்தாவே இவங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் ஒரு கஷ்டமாக ஏற்படுத்துகிறாங்க, ஏன் இவங்க ஒரு பெருசாக அதை நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லிடுறேன். மாவட்டத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பிறப்பிறப்பு சம்பந்தமான கூட்டம் நடத்தப்படும். இது நடத்தப்படுவது அனைத்து பிறப்பிறப்பு பதிவாளர்களை தான் வர வச்சு நடத்தணும். ஆனால் இவங்க அப்படி நடத்துறது கிடையாது. மாவட்ட வருவாய் அலுவலர் என்ன பண்ணுறாங்கன்னா, வருவாய்த்துறைக்கும் நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிக்கு அனுப்ப வேண்டியதுக்கும் மற்றும் சுகாதாரத்துறைக்கு மட்டும்தான் இவங்க அழைப்பணியை அனுப்புகிறாங்க. அப்போ வருவாய்த்துறையிலிருந்து பிறப்பிறப்பு பதிவாளராக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் வராரு. இல்லைன்னா அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் பிறப்பிறப்பு பதிவேடை பார்க்கக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட், அவர் ஒரு RI லெவலில் இருக்கலாம், அவங்க வருவாங்க. ஆடியோ ஆஃபீஸ்லேருந்து ஆடியோவோடைய PA வருவார். அப்படின்னாக்கா அந்த சீட் ஒர்க்கு பார்க்குற RIயாக இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் வருவார். ஆனால் DRO ஆஃபீஸில் பார்த்தினாக்கா அங்கே இருக்கக்கூடிய DD வருவாங்க. DD அவங்க என்ன DTன்னு சொல்லுவாங்க, துணை தாசில்தார் லெவலில் இருக்கிறவங்க வருவாங்க. இல்லைனா அந்த செக்ஷனில் G செக்ஷனில் தான் இந்த பிறப்பிறப்பு சம்மந்தமாக பார்ப்பாங்க. அந்த G பிரிவில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டுங்க வருவாங்க. அப்போ இந்த ஒரு சூழலை இத்தனை பேர்த்தையும் வர வச்சு நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்டத்துடைய பிறப்பிறப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய DROவும் மாவட்டத்துடைய கூடுதல் பிறப்பிறப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய மாவட்ட சுகாதார அலுவலர் தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. இதுக்கு புள்ளியியல் உதவியாளர்னு ஒரு மாவட்ட லெவலில் சுகாதாரத்துறையில் இருப்பாங்க. அவங்க தான் இந்த புள்ளியியல் கணக்கை முழுமையாக வாங்கணும். வாங்கி நேரடியாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு, கடமை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் மக்களுக்கு இதை எடுத்துகிட்டு செல்லவே மாட்டாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே மாட்டாங்க. இது எல்லாமே அரசாங்கத்தோடைய சுயற்சியில் என்ன செய்யணுமோ அத்தனை நடக்குமே தவிர மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு மாதத்துக்கு 1000 ரூபா பணம் அனுப்புகிறாங்க இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக. சுகாதாரத்துறையில் இருந்து மாதத்துக்கு இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று 1000 ரூபா அனுப்பப்படுகிறது. அந்த 1000 ரூபா எங்கே போச்சுன்றது தான் இப்போ கேள்வி. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க, அவ்வாறு கூட்டம் நடத்தப்படவில்லை என்று சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ எதுக்காக சென்னையிலிருந்து ஒரு 1000 ரூபா வருது, அந்த 1000 ரூபா எதுக்காக செலவிடப்படுகிறது அப்படிங்கிறத அடுத்த ஆர்டியில் நானும் போடுறேன். நீங்களும் தயங்காமல் கேளுங்கள். இந்த அலுவலகத்துடைய முகவரியை உங்களுக்கு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொது தகவல் அலுவலர் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குனர் அலுவலகம், அண்ணா நகர், சென்னை 6 என்று போடுங்க. அதில் DMS வளாகம் அப்படின்னு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயம் நீங்கள் கேட்கக்கூடிய தகவல் சென்னைக்கு மட்டுமே கேளுங்க. உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை நீங்களே கேட்டு அங்கே கேட்டு நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியும் இல்லை என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை முடிஞ்சவரை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை பற்றி நிறையா மக்களுக்கு எடுத்து கூறுங்க. தயவு செய்து பிறப்புச் சான்றில் உங்களுடைய பெயர் பதிவு செய்யப்படாமல் இருக்குமே ஆனால் 26/9/2026க்குள் பதிவு செய்வதற்கு அனைவரும் மனுக்களை எடுத்துக்கொண்டு முன்கூட்டியே கொடுத்து விடுங்கள். இல்லை என்றால் அந்த கால நேரம் முடிந்த பிறகு பதிவு செய்ய முடியாது என்று கூறிவிடுவார்கள். இன்றைய தேதியிலிருந்தே, இதை பார்க்கின்ற இன்றைய தேதியிலிருந்தே தயவு செய்து மனுக்களை அதேமாரி வைத்திருக்கக்கூடிய பிறப்புச் சான்றுக்கு போய் கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிறப்பு, இறப்பு அல்லது வாரிசு சான்றிதழ் வாங்குறதுல உங்களுக்கு வேற என்னென்ன சவால்கள்லாம் இருக்கு? உங்க அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பிரச்சனைகளை எப்படி சரி பண்றது, அதுக்கு என்ன வழிகள் இருக்கிறத பத்தி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நாம பார்க்கலாம். ஏன் யூடியூப் சேனலான பாட்டி சொல்ல தட்டாத பேரன் சேனலை பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க. இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.